வணக்கம். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழ் கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். இதற்கான முதல் கேள்வி, குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? சரியான பதில், குமரகுருபரர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய 3 மொழிகளிலும் புலமை பெற்றவர். ஸோ ஆன்சர் 2 தான் கரெக்டான பதில். இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது பெற்றோர் சண்முக சிகாமணி, கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவர் பிறந்த ஊர் தூத்துக்குடியில் உள்ள திருவைகுண்டம். இவர் வந்து தமிழ்மொழி, வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். இவருக்கு பேச்சு வராமல் இருந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமானை வழிபட்டதுக்கப்புறம் பேசும் திறமை பெற்றார்னு வரலாறுல குறிப்பிருக்கு. இரண்டாவது கேள்வி, அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 3, உருசிய நாடு. கிரெம்ளின் மாளிகை, அதாவது இந்த மாஸ்கோ கிரெம்ளின்னு இதில் நம்ம குறிப்பிட்டிருக்காங்க கேள்வியில். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வந்து நாடு வந்து ரஷ்யா. ருசிய நாடு அப்படின்னா ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெம்ளின் மாஸ்கோவின் மையத்தில் ருரிகிட்ஸின் ஆளும் வம்சத்தால் நிறுவப்பட்ட ஒரு கோட்டை. கேள்வி 3, கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்பர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர். அப்பரை வந்து திருநாவுக்கரசர் தான் அப்பர்னு சொல்லுவாங்க. பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் பல்லவன் திருநாவுக்கரசரை சமண மதத்திற்கு மாற்ற முயன்ற போது அரசன் திருநாவுக்கரசர் வந்து கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிஞ்சு, ஆனால் சிவபெருமானின் திருவருளால் எரிஞ்சார். அதனால் சிவபெருமானின் திருவருளால் திருநாவுக்கரசர் அக்கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறினார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நான்காவது கேள்வி, ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? நாககுமார காவியம், நீலகேசி, குண்டலகேசி, சூளாமணி. சரியான பதில் குண்டலகேசி. குண்டலகேசி வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. கேள்வி கேட்டிருக்கிறது ஐஞ்சிறு காப்பியங்கள். ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. குண்டலகேசியை தவிர மற்ற 5மே ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. பௌத்த சமய நூல் இது. இதோடைய ஆசிரியர் நாதகுந்தனார். மேலும் சமண சமயத்தை எதிர்க்கும் நூல் வந்து குண்டலகேசி. கேள்வி 5, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் சமண சமயம். சிறு பஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். திருப்பஞ்ச மூல என்ற நூலை இயற்றியவர் வந்து காரியாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 100 பாடல்கள் இருக்குது. 4 அடிகளை கொண்டது.